அதே மாதிரி சார் இப்போ அமெரிக்கா ஒரு பக்கம் வந்து நீங்க தயாரிக்க கூடாதுன்ற ஒரு பிரஷர் ஒரு பக்கம் இருக்கு. ஐரோப்பிய நாடுகள் வந்து ஈரானுக்கு எதிராக சாங்ஷன்ஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நீங்க வந்து சில அக்ரிமெண்ட்ல வந்து கையெழுத்து போடணுன்ற அந்த பிரஷர் அவங்க கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? வெறும் அமெரிக்கா வந்து சொல்றாங்கன்றதுக்காக இந்த ஐரோப்பிய நாடுகள் வந்து ஈரான் மேல இந்த பிரஷர் போடுறாங்களா? அதோட நோக்கம் யார் அந்த ஏற்றுமதி சார்ந்த எண்ணெய் ஏற்றுமதி சார்ந்த பலன்களை அனுபவிக்கிறது, எந்த நாணயத்துல அதை வந்து செய்யறது அப்படின்றது அதுல கீ பாயிண்ட். அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தொடர்ந்து இந்த மாதிரியான இவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி இருக்கு. அமெரிக்கர்களுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் ஒரு போட்டி இருக்கு. அதை டாலர்ல வந்து வணிகம் செய்யறதா இல்ல வந்து யூரோப்ல நீங்க வந்து வணிகம் செய்யறதா அப்படின்றதுதான் இங்க இருக்கிற போட்டி. அப்ப அது வந்து ஒரு போட்டி, ரெண்டுமே ஒரு போட்டி நாணயங்கள் தான். அது மட்டும் இல்ல, இந்த ரெண்டு நாணயத்தை தவிர்த்து வேற எந்த நாணயமும் வந்து இப்போ வர்த்தகம் வணிகம் செய்யக்கூடாது, எண்ணெய் வணிகம் செய்யக்கூடாதுன்றது இந்த விஷயத்துல ரெண்டு பேரும் ஒன்றா இணைகிறாங்க. அதே சமயத்துல ஒன் நாணயமா என் நாணயமா வரும்போது என் நாணயத்துல நீங்க பண்ணணும் அப்படின்றது இவங்களுடைய கோரிக்கையா இருக்குது. இப்ப இந்த பின்னணியில் தான் வந்து ஏன் வந்து அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் ஒன்றா செயல்படுறாங்க. சில நேரங்கள்ல ஒன்னா இணைஞ்சு வேலை செய்யறாங்க, சில நேரங்கள்ல வந்து ஒருத்தருக்கு எதிராக இன்னொருத்தர் வேலை செய்யறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க அவங்களுடைய சொந்த நலன்ல இருந்து அதை செய்யறாங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஏன் வந்து ரெண்டு பேரும் சொந்த நாணயத்துல வணிகம் செய்யறாங்க அப்படின்னா, யார் வழியா வணிகம் செய்யறது அப்படின்னு. அப்போ நீங்க டாலர்ல வணிகம் செஞ்சீங்கன்னா எல்லா வணிகத்துக்கும் நீங்க வந்து அமெரிக்க வங்கிகள் வழியா போய் தான் உங்களுக்கு வந்து விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்குமான அந்த பணம் போய் சேரும். அப்போ அவங்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஷேர் போய் சேர்ந்துரும்.